பாசங்கள் அன்பானது அழகானது. அம்மாவும் பாசங்கள் அன்பானது அழகானது. நடந்தே உன் பீடம் வந்தேனம்மா, அழுதேனம்மா, கனிவோடு என்னை தூக்கி அணைத்தாயம்மா, நான் வரவேனம்மா. அம்மாவும் பாசங்கள் அன்பானது அழகானது. வானத்தில் வானவில் உந்தன் அன்பை போற்றுதே, பூமியின் அலைகடல் உந்தன் பாதம் தழுவுதே. உம்மையை தேடியே மக்கள் கூட்டம் வருகிறே, நானுமோ பாடலை பாடி துதிக்கிறே. நிலைக்காதது மனித பேராசைகள், நிலையானது அம்மாவும் பாசங்கள். இருள் சூழ்ந்து தவிக்கின்றேன், ஒளி காட்டம்மா, எனக்கு வழி காட்டம்மா. அம்மா உன் பாசங்கள் அன்பானது அழகானது. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்சக்கரை சேர்த்தருளும் சுவாமி. மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, மிருத்ராட்சியின் கன்னியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, மிருத்ராட்சியின் கன்னியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, மிருத்ராட்சியின் கன்னியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அழக ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
அணைத்தாயம்மானம் வரவேனம்மா. அம்மா உன் பாசங்கள் அன்பானது அழகானது. வானத்தில் வானவில் உந்தன் அன்பை போற்றுதே. பூமியின் அலைகடல் உந்தன் பாதம் தழுவுதே. உம்மையை தேடியே மக்கள் கூட்டம் வருகிறே. நானுமோ பாடலை பாடி துதிக்கிறே. நிலைக்காதது மனித பேராசைகள், நிலையானது அம்மாவும் பாசங்கள். இருள் சூழ்ந்து தவிக்கின்றேன், ஒளி காட்டம்மா எனக்கு வழி காட்டம்மா. அம்மா உன் பாசம். அன்னை மரியின் விழாவை நாம் சிறப்பிப்பதற்கு இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே 32வது ஆண்டு நினைவு நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். அன்னையின் ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அனைவரும் ஆவலோடு தேடி வரவும், இந்த ஆசீர்வாதங்களுக்கு தடையாக உள்ள அனைத்தையும் நாம் அகற்றவும், மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அருளாசிரை அன்னை மரி வழியாக பெற்றுக்கொள்வதற்கு அனைவரும் நாடி வர உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 13 அல்லது 19 தேதிகளிலே இது நடைபெறுகின்றது. நீங்கள் அனைவரும் அன்னை மரியின் ஆசிரை பெற்று உங்கள் இல்லத்திலே அதை அனுபவித்திருக்கின்றீர்கள். ஆகவே மீண்டும் அதை பெற்றுக்கொள்ளவும், அதன் வழியாக பிற மக்களையும் அன்னையின் பக்கமாக அழைத்து வரவும் உங்களுக்கு இந்த நாள் மிகவும் ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக அமைக்கின்றது. ஆகவே உங்கள் அனைவரையும் அன்போடு இருகரம் விரித்து உங்களை அழைக்கின்றோம். இந்த மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11 மணி அளவில் கூட்டு திருப்பலியில் அனைத்து மக்களோடும் சேர்ந்து நாம் அன்னை மரியாவை சிறப்பிக்குவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பாத்திமாவுடைய திருவிழாவை வருடம் நாம் இங்கே கொண்டாடுகிறோம். ஆகவே இது 32வது பாத்திமா திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாட நாங்கள் இங்கே அனைவரும் கூடியிருக்கின்றோம். இங்கே மழையோ காற்றோ வெயிலோ இருந்தாலும் எல்லோரும் இந்த திருவிழாவுக்கு வந்து இதை வருடம் சிறப்பிக்கின்றார்கள். ஆகவே இந்த வருடமும் அனைவரும் வந்து சிறப்பிக்க வேண்டுமா உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அதோடு அன்னை மரியாதை மூலியமாக அநேக அற்புத அடையாளங்கள் செய்திருக்கின்றார். அந்த அற்புத அடையாளங்களால் அநேக பேர் வந்து பலன்களை பெற்றுக்கொண்டு போயிருக்கிறார்கள். நோயாளிகள் குணமடைந்து இருக்கிறார்கள். துன்பத் துயரத்தினால் வாடுகிற மக்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றார்கள். சாத்தானுடைய பிடியில் இருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றார்கள். இப்படி அநேக அற்புத அடையாளங்களை செய்த அன்னை மரியாள் இந்த வருடமும் அநேக மக்களுக்கு அற்புத அடையாளம் செய்ய இருக்கிறார். ஆகவே அனைவரும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு அன்னையை வாழ்த்தி அன்னையை போற்றி புகழ உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வெள்ளிக்கிழமையான இன்று கொடியேற்றமாக இருக்கிறது. மாலை 5 மணிக்கு ஜெபமாலை, அதன் பிற்பாடு சுற்றுப்பிரகாரம் கொடியேற்றம் இருந்து அது திருப்பலி பூசையோடு அது முடிவடையும். அடுத்த நாள் சனிக்கிழமை இது நவநாள் 2வது நாள் அன்று திருப்பலி பூசை மற்றும் ஜெபமாலை சுற்றுப்பிரகாரம் இருக்கும். 3வது நாள் காலையிலே 10 மணிக்கு காலை 10 மணிக்கு ஆடம்பர திருப்பலி ஆடம்பர சுற்றுப்பிரகாரமும் ஜெபமாலையும் அதன் பிற்பாடு திருப்பலி பூசையும் நடக்கும். தேர்பவனி இருக்கும். அந்த தேர்பவனியிலே அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வேண்டிய வரங்களை அள்ளி தந்தவள்
இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியுவும் பெலிஸ்தை சந்திக்க செசாரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்துக் கூறினார். பெலிஸ்து கைதியாக சென்ற ஒரு மனிதர் இருக்கின்றார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின்